மக்கள் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 24வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஆகஸ்ட் மாதம் 9வது நாள் 2024. இன்று அதாவது எத்தனை மணிக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்று மதியம் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி, அதாவது 15 நிமிடம் வரைக்கும் நல்ல நேரங்க. அதாவது 12:15 1:15 வரைக்கும் நல்ல நேரம். பின்பு மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைய தினத்தில் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கிறது என்று பார்த்து பின்பு பலன் சொல்லலாம். அதாவது ரிஷபத்தில் செவ்வாய் அதாவது குரு பகவான் வீற்றிருக்கின்றார்கள். கடகத்தில் புதன் மற்றும் சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார்கள். சிம்மத்தில் சுக்கிர பகவான் வீற்றிருக்கின்றார்கள். அதாவது கன்னியில் கேது பகவான் வீற்றிருக்கின்றார்கள். மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் ஆட்சி பெறுகின்றார். இன்று சந்திரனுடைய நிலை மிகவும் முக்கியமான நிலை. அதாவது கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் முழுவதும் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது தனஸ்தானத்தில் இருக்கார். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். இன்று குறிப்பாக ரியல் எஸ்டேட் கமிஷன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். உங்களுடைய தனஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் அதாவது செவ்வாய் பகவான் வீற்றிருப்பது மிக விசேஷம். இதன் காரணமாக இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்று நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை. குறிப்பாக சைனஸ், இந்த நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. நீர் என்று பார்க்கும்பொழுது பெண்களாக இருந்தால் யூட்ரஸ் பிரச்சனை கூட வரலாம். அல்லது ஆண்களாக இருந்தால் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது சைனஸ், வீசிங், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அதாவது எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சிம்மத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்போது கொஞ்சம் கேதுவுடன் இணைந்திருப்பேன், ஹெட்டேக்கெலாம் கொஞ்சம் வருங்க, தலைவலி வரும். அதே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பேசாதீங்க, நெஞ்செரிச்சல் மேலாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு இன்று குருவும் செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால பண விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இன்று பெரிய தொகை கைக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக சில முக்கியமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, மகான்களினுடைய ஆசீர்வாதம், பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் முழுமையும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஐபியுடைய தொடர்பும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? புதன் பகவான். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். புதனுடைய நிலை சிறப்பாகவே இருக்கிறார். அதாவது அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிற ரொம்ப விசேஷம் சொல்லாங்க. பொதுவாகவே தனம் என்றாலே பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஸோ அந்த இடத்துல கிரகங்கள் இருந்தாலே சிறப்பு. அதுவும் அங்கே யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் புதனும் சூரியனும் இருக்கின்றார்கள். புதாதி யோகமும் உங்களுக்கு உண்டாகிறது. உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் அவர் இருக்கக்கூடிய நிலையும் மிக சிறப்பு. சரிங்களா? அதாவது சுகஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இன்று
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து இப்போ காலியாக இருந்திருக்கும் இல்லையா, வீட்டுக்கு யாருமே வரல, இந்த கடைக்கு யாருமே வரமாட்றாங்க, வந்த உடனே போகிறாங்கன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சொந்த வீடு வச்சுருக்கவங்க பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாடகையாளர் உங்களுக்கு வந்து சேருவார்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறையா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி இடம் விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லிட்டிகேஷனில் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணலை, பட்டா கிடைக்கல, இது மூலிமா வந்து ஒரு விஷயங்கள் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்றது கவலைப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அவர் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்கள் ராசியிலேயே புதனும் சூரியனும் இருப்பது மிக சிறப்பு. அதாவது சபைகளில் முன்னோர் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எந்த ஒரு விருந்து விழாக்கள் சென்றாலும் நிச்சயமாக இருக்கும். அவர் பாராட்டுகளும் கிடைக்கும், விருதுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும். இன்றைய தினத்தில் ஆசிரியர்கள் மேம்படுவார்கள் மற்றும் அலுவலர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேலதிகாரிகளுடைய முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை, அதாவது புதனுடன் இணைந்துள்ளார். அதுவும் ஒரு நல்ல ஒரு விசேஷம் சொல்லலாம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச, அதாவது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லது. கொஞ்சம் அவங்ககிட்டலாம் அரசு தண்டனை தான் சொல்லுவாங்களே, ஸோ அவங்ககிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனம் போகும்போது இந்த அபராதம் என்று சொல்லுவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். ஸோ நம்ம வந்து எப்போதுமே பர்ஃபெக்ஷனோடு இருந்தால் தான் மற்றவர்களை எதிர்கொள்ள முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஹெல்மெட்னா 2 பேர் போகிறீங்கன்னா 2 பேர் ஹெல்மெட் போட்டுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மற்றும் இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே கன்னி ராசியிலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் கன்னி நட்சத்திரத்தை, அதாவது சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். மிக சிறப்பான ஒரு விஷயம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதுக்குண்டான லாபத்தை நீங்கள் நிச்சயமாக பெற்று வருவீர்கள். இன்று பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயமும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய தினத்தில் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அதோட கொஞ்சம் அதற்கு இப்போ ஒரு லாபத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்குண்டான செலவுகளையும் தாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். இன்று பெரிய, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பெரிய பொறுப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாளில் உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலையம் மிக சிறப்பாக உள்ளதால், லாபஸ்தானத்தில் உள்ளதால் நிச்சயமாக கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேம்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களையும் பெறுவார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய நிலை மிக சிறப்பாகவே இருக்கின்றது. சுக்கிரனோட நிலை பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. இன்று சந்திரன் வந்து விரயஸ்தானத்தில் இருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களில் பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய தொழிலில் ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு இருக்குது. அந்த முதலீடுகள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நிலையும் இருக்குங்க. உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க. ஸோ உடல்நிலை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பித்த உடம்பு, பாடி ஹீட் ஆகிடும், கொஞ்சம் உஷ்ணங்கள் ஏற்படுறதுனால நல்ல ஒரு குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கோங்க. முள்ளங்கி சாம்பார், அதே மாதிரி சௌச்சௌ சாம்பார், இது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இளநீர் குடிங்க, மோர் குடிங்க. அதே மாதிரி வந்து ஏன்னா பாடி ஹீட் ஆகிறதுனால சொல்ல வரேன். அது ஒரு சிலருக்கு வந்து பைல்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. கொஞ்சம் உஷ்ண நிலையை குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இயற்கை வைத்தியத்தை நாடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால நிச்சயமாக பண வரவுக்கு வழி உண்டு. உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு மறைமுகமாக உதவி செய்வார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம்.
உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இன்று சந்திரன் மிக சிறப்பான இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பல விதங்களின் நன்மையை தருகிறார். என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கவும், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். அவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இன்று ஒரு சிலர் அவங்களுடைய இடத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம், அல்லது ஒரு சிலர் இடத்தின் மூலியமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். இவ்வாறான பல விஷயங்கள், அது ஒரு சில பட்டாவே வாங்கலன்ற சில விஷயங்கள்லாம் கூட சேரும். இது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அருமையாக முடியக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டு. மருத்துவர்கள் சாதனை படைப்பார் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். தங்களுடைய வழக்குகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினமே எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் தான். அவர் உபஜயஸ்தானத்தில் உள்ளார். வேலைக்கு செல்லக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலும் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் உண்டாகும். இன்றைய தினத்தில் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பங்கம் இல்லை. பங்கு சந்தையில் கொஞ்சம் பணம் போடும்பொழுது எச்சரிக்கையுடன் போடுங்கள், கவனமாக கையாளுங்கள். உங்களுடைய தொழிற்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் தொழிலில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலர் இடமாற்றம் செய்வார்கள், ஒரு சிலர் இன்னொரு கிளைகளை ஆரம்பிப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதாவது மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற 2 நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் இல்லை, அதனால கவலை இல்லை என்று சொல்லலாம். அதனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் பயணம் செய்யும் பொழுது, மற்றவர்கள பழகும் பொழுது, வாக்குவாதங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. காரணம், சந்திராசிரமம் என்றாலே மனதில் கொஞ்சம் ஒரு மனோகாரகனை அசையக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் மனம் திடமற்று இருக்கும். அந்த நேரத்தில் மற்றவரிடம் எரிச்சலாக விழுந்து பேசுவது, இவ்வாறான மனக்குழப்பங்கள் ஏற்படுவதால் நீங்கள் இன்று எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவரிடம் பழகும் பொழுது மிகவும் மெதுவாகவும் அமைதியாகவும் செல்வது நல்லது. கூடுமானவரை மௌன விரதம் கூட இருக்கலாம். நீங்கள் இன்றைய தினத்தில் இறைவனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக எடுத்து செல்லுங்கள். அபராதத்தை நீக்க மெதுவாகவும் விவேகமாகவும் வண்டி ஓட்டுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இன்று கும்பராசி அன்பர்களில் அதுவும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற 2 நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலை வேண்டாம். புதிய முயற்சிகள் எடுங்கள், புதிய விஷயங்களை ஆட்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் சுப காரியங்களை நீங்கள் செய்யலாம். அதாவது புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று சுப காரியங்களை செய்து கொள்ளலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் இன்று இறைவனை மட்டும் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். காரணம், சந்திராசிரமத்தன்று புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம், அதனால் தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ யாரிடமும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக சிறப்பாக உள்ளார். சந்திரன் சம சப்தமஸ்தானத்தில் உள்ளதால், அதாவது மீனராசி அன்பர்களில் ஒரு சிலருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது தாங்கள் விரும்பிய பெண்ணையே மணமுடிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதே மாதிரி இதுவரை பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு அந்யோன்யமும் பாசமும் ஏற்படும். உங்களுடைய உத்தியோக, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உத்தியோகத்தில் சில நபர்கள் உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு தினமாகவும் உள்ளது. அவர்கள் வேறு இடத்திற்கு இடமாற்றமும் செய்வார்கள். அந்த இருந்த தொல்லைகள் இருந்து நீங்கள் நீங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைத்துறையினர் மற்றும் பொதுநல தொண்டில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பல நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். இன்று ஜோதிட தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருட பஞ்சமி என்று சொல்லுவாங்க இல்லையா, இன்று இருக்கு. இந்த கருட பஞ்சமி இன்று 9ஆம் தேதி
ஆகஸ்ட் மாதம் 24வது நாள் இன்னைக்கு இருக்குங்க. ஏன் அந்த கருட பஞ்சமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பெருமாளுடைய வாகனம் பார்த்தீங்கன்னா கருடன், கருடாழ்வார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கருடனுக்கு ஒரு பெரிய விசேஷங்கள்லாம் இருக்குங்க. என்ன மாதிரியான விஷயங்கள், அதற்கும் ஜாதகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இப்போ அந்த அவர் ஏன் இந்த பஞ்சமி திதி ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, கருடாழ்வார் வந்து பிறந்த திதி வந்து பஞ்சமி திதி. அது இன்று தான், அதாவது வளர்பிறை மாதத்தில், அதாவது வளருதலையா அமாவாசைக்கு அடுத்தவர் தான் வளர்பிறை சொல்லுவாங்க. அதாவது சுக்லபக்ஷம் என்றும் சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி இன்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கருட பஞ்சமியை வந்து வழிபட்டால், அன்று கருடனை வழிபட்டால் பல நன்மைகள் நமக்கு நடக்குங்க. எப்படின்னா, கருடன் யாரை அடக்குவார் என்று பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கே தெரியும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்பம், பாம்பு. ஸோ இந்த பாம்பை வந்து அடக்கக்கூடிய சக்தி எந்த ஒரு பக்ஷிக்கு இருக்குது. பக்ஷி என்றால் பறவை என்று அர்த்தம், சரிங்களா? பக்ஷி ராஜான்வாங்க, அதாவது பறவைகளுக்கே ராஜா என்று சொல்லக்கூடியது கருடன் தான். அது சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் உயர பருந்தாலும் பருந்தாக முடியாதுன்னு. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தாங்க அந்த கருடனுக்கு உண்டான ஒரு விஷயம். அந்த பஞ்சமி என்றால் 5 என்று குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த திதியில தான் கருடாழ்வார் பிறந்தார். கருடாழ்வார் அப்படின்னும் பொழுது இந்த சர்பத்துக்கும் கருடனுக்கும் பெரிய தொடர்பே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரி தொடர்பு அப்படின்னா, நாகத்தை அடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏங்க, விஷ்ணுவோட பக்கத்தில் படுத்துங்கிறது, அந்த சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாகம். சிவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடியது எது பார்த்தீங்கன்னா நாகம், சர்பம். இதையே வந்து அதுக்குதான் ஒரு பாட்டே இருக்குது, சொல்லுவாங்க இல்லையா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அப்படின்னு ஒரு பாட்டே வந்திருக்கு. அது எதற்காக சொல்கிறேன்னா, அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லைன்ற ஒரு விஷயமும் இருக்குது. அது போது எப்படின்னா, அவங்க வெறும் அந்த சர்பம் வந்து வெளியே வந்துச்சுன்னா, சுவாமிகிட்ட வந்து வெளியே வந்துட்டாலே அதுக்கு கரெக்டாக கருடர் வந்து பார்த்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு அவங்களுடைய இது இல்லையா. அப்படின்னும் போது ஏன் இவ்வளோ விஷயமா இந்த நாகத்தை பற்றியும் இந்த கருடனை பற்றியும் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தில் சர்பதோஷம்னு ஒன்று இருக்கு இல்லையா. சர்பதோஷம் முக்கியமான ஒரு விஷயங்க. சர்பதோஷத்திற்கு என்ன பரிகாரம் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்கல்ல. என்ன பண்ணுறது, நாகதோஷம் இருக்கே, நாகதோஷத்தினால கல்யாணம் தடையாகுது, குழந்தை புத்திர தோஷம் ஆகுது. புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம் என்று சொல்கிறார்கள். குடும்பஸ்தானத்தில் ராகு இருந்தால் குடும்ப தோஷம், குடும்பம் அமையவே இல்லை என்று சொல்றாங்க இல்லையா. இதற்கெல்லாம் என்ன காரணம், இதற்கு என்ன விடிவு என்று பார்க்கும்பொழுது இந்த கருட பஞ்சமி தாங்க அதுக்கு ஒரு பெரிய விடிவே அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அந்த நாளில் கருடனுக்கு பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக தங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முடிஞ்சா சுதர்சன மந்திரம் படிங்க, அன்னைக்கு படிங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா கருடாழ்வாருடைய ஒரு விஷயம் இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, சக்கரத்தாழ்வார் அப்படின்வாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படின்போது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் பற்றி தான் இந்த கருடாழ்வார். அப்படின்போது கருட பஞ்சமின்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்தில் ராகு இருந்து அஷ்டமஸ்தானத்தில் கேது இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நாகதோஷம். அதே மாதிரி ஜாதகத்தில் ராசியில் அதாவது லக்னத்தில் இருந்தாலும் சரி, கடத்திர ஸ்தானத்தில் இருந்தாலும் நாகதோஷம். நாகதோஷம்னா என்ன, ராகு கேது தோஷம். ராகு கேதுக்கள்னா என்ன, சர்பத்தை குறிக்கக்கூடியது. சர்பம்னா பாம்பு. புரியுதுங்களா? இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு என்ன முடிவு இருக்குது. நிறைய பேருக்கு நாகதோஷம் இருக்குது, என்ன பண்ணுறது நிறைய பேர் போகாது. கோவிலில் பாம்புக்கு புற்று அதான் சொல்லுவாங்களே, புத்துள்ள கோயிலில் போய் பால் ஊற்றுறது, மஞ்சள் போடுறது, குங்குமம்லாம் வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி கருடரையும் நீங்கள் கும்பிடுங்க. நிச்சயமாக இந்த பாம்பை அடக்கக்கூடிய ஒரே ஒரு பக்ஷிக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கருடனுக்குத்தான் உண்டு. அதற்கு உண்டான தினம் இன்று. அது ராகு காலத்தில் போய் நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. துளசி மாலை எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமான செலவு பண்ண வேணாம். ஒரே ஒரு முழம் துளசி மாலை எடுத்துட்டு
கருடாழ்வார்கிட்ட போய் சுவாமி பெருமாள் கோயிலில் போயிட்டு சுவாமிக்கு அதில் வச்சுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு ஸ்லோகம் தெரிஞ்சால் படிங்க. இல்லைன்னா அங்கே அழகாக ஒரு 10 நிமிடம் தியானமுடன் அமைதியாக கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு முழு சரணாகதியுடன் இருந்துட்டு வாங்க. முடிந்தால் 108 முறை பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய அதாவது சொல்லுவாங்க இல்லையா, வலது பக்கமாக 108 முறை நீங்கள் சுற்றி வந்தால், அதாவது கிளாக் வைஸ் என்று சொல்லுவாங்க, அவ்வாறு நீங்கள் சுற்றி வந்தால் நிச்சயமாக அது கருடாழ்வார் இருக்கார் இல்லையா, அந்த சுவாமியை மட்டும் நீங்கள் சுற்றி வந்தாலே போதுங்க. உங்களுக்கு பிடிச்ச இந்த சொல்லுவாங்க இல்லையா நாகதோஷம்லாம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பரிகாரம்ன்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ தடைகள் இருந்தாலும் சரி அதெல்லாமே உங்களுக்கு அறுபட்டு போங்க. இது வந்து கண்கூடாக நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய பேரோட லைஃபே இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. நாகதோஷம் இருக்குது, ஆனால் இந்த கருட பஞ்சமியை விட்டுறாதீங்கன்னு தான் சொல்லுவேன், தவற விடாதீங்க. இந்த நாளை அதுவும் குறிப்பாக காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள்ளார கருடரை போய் சந்தியுங்கள். சுவாமிக்கு போயிட்டு துளசி மாலை கொடுங்க, கொடுத்துட்டு 108 முறை நீங்கள் வலம் வாருங்கள். இவ்வாறு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்து விட்டு வீட்டுக்கு வாங்க. நிறைய குழப்பங்கள் தீரும், நிறைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாகதோஷம் என்னது, இதெல்லாம் வந்து பாம்பு எங்கே இருந்தாலும் தோஷம் தாங்க. 12 கட்டத்தில் இருந்தாலும் தோஷமே தான். எந்த கட்டத்தில் பாருங்கள், 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்ப தோஷம், 3ஆவது இடத்துல இருந்துச்சுன்னா சகோதர தோஷம், அதுக்கப்புறம் அவனுக்கு சகோதரன் இல்லைன்ட்டுருவாங்க. அதுமாதிரி 4ஆவது இடத்துல இருந்தால் சுகம் போச்சு, நாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அது புத்திர தோஷம், குழந்தை கிடையாது, இது மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் 7, அதாவது ராகு வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கு மனைவி பிரச்சனை, டைவர்ஸு, கோர்ட்டு, இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நீ ஒழுக்கமாக இருந்து நல்ல பையனாக இருந்தால் கூட அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போயிடுவான்வாங்க இல்லையா, அது மாதிரி இருக்குது. அதாவது எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், வெறும் சர்பத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்குது, இதுவும் முக்கியமான ஆஸ்பெக்ட், அதுக்காக சொல்ல வரேன் விஷயங்கள். அப்போ மேரேஜ் கூட டிலே ஆகிறது. 40 வயசு வரைக்கும் இருக்காங்க, நல்ல பையனாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், எல்லாமே இப்போ கை நிறைய பணம் சம்பாதிப்பாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க, ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க, பொண்ணு கிடைக்காது. பார்த்தீங்கன்னா இந்த தோஷம், இதற்கெல்லாமே ஒரு விடிவு காலம் என்று பார்த்தீங்கன்னா இந்த கருட பஞ்சமி அன்று நீங்கள் சுவாமியை வந்து நல்லா அழகாக நீங்கள் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க, சரிங்களா. இன்று குறிப்பாக அதுவும் இந்த கண்ணினுடைய பார்க்கும்போது 7ஆவது இடத்துல நான் என்ன சொன்னேன், திருமண தோஷத்தை கொடுக்கணும். 8ஆவது இடம் என்னது, மாங்கல்யம். 8ஆவது இடத்தில் கேது, 8இல் கேதுனே ஒரு டாபிக் போட்டு ஆர்டிக்கலே எழுதியிருக்கேன் சில பத்திரிகைக்கு நான். அவள் வந்து 8ஆவது இடம் மாங்கல்யத்தையே பாதிக்கும். கணவர் பிரிஞ்சிருவார், இறந்துருவார், இல்லைனா வந்து கோர்ட்டு கேஸு, டைவர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சொல்லுவாங்க ஒரே வீட்லேயே இருப்பாங்க, 2 பேரும் தனித்தனி ரூமில் தூங்குவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரூமில் அவங்க இருப்பாங்க, இவங்க ஈகோ நிறையா ஆகிடும் இவங்களுக்கு. இது மாதிரி உள்ள கட்டங்களுக்கெல்லாம் ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, நீ வா நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வாழ்க்கையோ மிகவும் சிறியது, காலமோ மிகவும் கம்மி. ஆனால் அது புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புரியாமல் பிரிந்து விட்டு பின்பு அவதிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்தந்த இடத்துல இருந்தால் இது மாதிரியான ஒரு ஈகோலாம் வர்றதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷத்தால் வருது. இதுக்கெல்லாம் தீர்வு எது, கருட பஞ்சமி அன்று இன்று அழகாக சுவாமியவே பாருங்கள், உங்கள் கணவரோட போய் பேசுங்க, நிச்சயமாக அவர் வந்து பேசுவார், இணங்குவார், பழகுவாங்க. அவருக்கும் அந்த நாகதோஷம் இருக்குன்னா நிச்சயமாக அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க, 2 பேருமே கூட போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அருமையாக நீங்கள் கும்பிடுங்க. அந்த கருடாழ்வார் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை செய்வார், சரிங்க. அது மட்டுமா பிதுர் தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேயும் என்ன பிளானட், என்ன கிரகம் இருக்குது, இந்த ராகு கேது தான். அவங்க அங்கே போய் உட்காந்தாலே பிதிர் தோஷம் வந்தது சொல்கிறாங்கல்ல, பிதிர் தோஷம் வந்திருக்கு, பிதிர் தோஷம் இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, பிதிர் தோஷம் இருக்குது உங்களுக்கு, அதனால தான் இதுவும் நடக்கலை, பிதிர் தோஷத்தினால தான் இத்தனை அவஸ்தை, நோய்கள், குழந்தை ஊனமுற்று போகிற மாதிரிலாம் பேசுகிறாங்க தெரியுங்களா. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9ஆவது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்ப்பங்கள் போய் உட்காரதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது. அதற்கு என்ன தீர்வு, கருட பஞ்சமி தான் ஒரே தீர்வு. என்ன கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது, இன்னும் நிறைய சில பரிகாரங்கள் இன்னும் இருக்குது. ஏன்னா நாகத்திற்கு போயிட்டு அந்த பால் முட்டை இருட்டு அந்த ராகு காலத்தில் போய் பண்ணிட்டு வர்றதும் நல்லது தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பாம்புக்குண்டான மந்திரங்கள் இருக்குது. சாலுவேஷாய வித்மகி பக்ஷிராஜாய தீமகி தன்னோ சர்பக பிரச்சோதயா அப்படின்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குங்க. பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சர்பக பிரச்சோதயாது. பக்ஷி ராஜா யாரு, எதை குறிக்குது, பக்ஷி என்றால் பறவை என்று சொன்னேன்,
ராஜா, அதற்கு ராஜா யாரு? கருடன். சாலுவேஷாய் வித்மஹே பக்ஷி ராஜாய் தீமஹி தன்னோ சர்பக பிரச்சோதயாத் அப்படின் போது அங்கேயும் கருடரை தான் மையமாக வைத்து அந்த ராகு கேதுக்கள் கூட ஒரு மந்திரங்கள் இருக்கு. ஏன்னா இந்த கருடனை கும்பிட்டால் நிச்சயமாக அந்த நாகதோஷங்கள் குறையும் அல்லது வீரியத்தன்மை இறங்கும். கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, அந்த எதிரியை போயிட்டு சரணாகதி அடைஞ்சா அட்லீஸ்ட் பாவம் பார்ப்பாங்கன்னு வாங்கல்ல, சரி சரி போ பழச்சிப்போ, அது மாதிரியாவது நடக்கும். கல்யாண விஷயங்கள் நடக்கும், தடைப்பட்ட கல்யாணம் அழகாக முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர தோஷம், இந்த நாகதோஷத்தால் வரக்கூடிய இந்த பஞ்சமியில் போய் கலந்துட்டு வாங்க, நிச்சயமாக பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இந்த ராகு வந்துச்சுன்னா ஒரு இடத்துல உட்காரனா பாருங்கள், அலைஞ்சிட்டே இருப்பான். இங்கே 3 மாதம் வேலை செஞ்சால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஹிஸ்ட்ரி எடுத்து கேட்டிங்கன்னா 10 இடமா 10 லிஸ்ட்டு சொல்லுவான். 10 வருஷத்தில் எத்தனை இடத்துக்கு போகணுன்னா 15 இடத்துல வேலை செஞ்சுருப்பான். இதுக்கும் ஒரு நாகதோஷம் தான். எங்கே ராகு இருந்தாலும் பாருங்கள் பிரச்சனையை கொண்டு வருது. அது மாதிரி லாபஸ்தானத்தில் ராகு இருந்துச்சுன்னா அங்கே என்ன பிரச்சனை, அது மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த ராகு கேதுக்களால் வரக்கூடிய தோஷங்கள் அதை தீர்வு இந்த கருட பஞ்சமி தான். இன்றைய தினத்தில் கருடனை சேவியுங்கள், பல நன்மைகளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.